நிலைவாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 16ஆம் நாள் தியானம். நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா? இது நமது ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் கேட்கும் கேள்வி. தனது உயிர்த்தெழுதலின் பின் தம்மை விட்டு ஓடி போன சீடர்களை கடற்கரையில் சந்திக்கிறார். சீடர்கள் மீன் பிடிக்க இரவு முழுதும் முயற்சித்து ஒன்றும் இல்லாத நிலையில் இயேசு கரையில் நிற்கிறார். மீன் கிடைக்கவில்லையா என கேட்கிறார். இல்லை என்றனர். வலப்பக்கமாக வலைகளை வீசுங்கள் என்றார். வீசினார்கள். மீன் கிடைத்தது. இப்போதுதான் கரையில் நிற்பவர் இயேசு என்பதை அறிகிறார்கள். உணவுண்ட பின் இயேசு பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் 3 முறை நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என கேட்டார். இந்த கேள்வி பேதுருவை நிலை குலைய வைத்தது. ஆமாண்டவரே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்று மட்டுமல்ல, உமக்கு எல்லாம் தெரியுமே, உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என பேதுரு பதிலளித்தார். பேதுரு 3 முறை இயேசுவை மறுதளித்தார். எனக்கு அவரை தெரியாது, நான் அவரை சார்ந்தவன் இல்லை என மறுதளித்த பேதுரு இங்கு 3 முறை நான் உம்மை அன்பு செய்கிறேன் என உணர்வு பூர்வமாக அறிக்கையிடுகிறார். முழு இருதயத்துடன், முழு உள்ளத்துடன், முழு மனதுடன், முழு ஆற்றலுடன் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக என்பது கட்டளை. தனது இயலாமையை போக்கி உணர்வு பூர்வமாக முழுமையான அன்பு செலுத்துகிறேன் என்பதை இங்கு கூறுகிறார். யோவான் 6:67 சீடர்கள் இயேசுவை விட்டு விலகினார்கள். அப்போது இயேசு 12 நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என கேட்டார். பேதுரு, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்பார். நிலைவாழ்வின் பயணத்தில் இணைந்துள்ளோம், உம்மை விட்டு யாரிடம் போக முடியும் என்ற பேதுரு இங்கு விட்டு ஓடிப்போன சூழலில் மறுபடியும் நீ என்னை அன்பு செய்கிறாயா என 3 முறை கேட்டவுடன் தன் நிலை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்தார். நாம் நம்மை உணர்ந்து பார்ப்போம். நாம் கடவுளை முழு மனதுடன் அன்பு செய்கிறோமா? எம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.